ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாளாக சிக்கன் 65 மசாலா செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது நோம்புக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கப்பு எடுத்து எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பில் தான் லாஸ்ட் வரையும் நம்ம அளக்கணும். நல்லா காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 கப்பு மிளகா பொடி, அதுலேயே 2 கப்பு காஷ்மீர் சில்லி பொடி. சில்லி பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதுலேயே 1 கப்பு மல்லிப்பொடி, 1/2 கப்பு குருமிளகு பொடி. குருமிளகு பொடி கம்மியாக போட்டால் போதும், பெப்பர் சிக்கன் ஆயிரும். 1/2 கப்பு ஜீரகப்பொடி, பட்டை கிராம்பு பொடி 1/4 கப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டால் போதும், 2 கப்பு போட்டுக்கிறேன் நான். 3/4 கப்பு அரிசி மாவு. அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். கலர் இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் வேணும்னா 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஸ்பூன் போட்டு நல்லா இலக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஓட்டு ஓட்டிட்டு வந்தோம்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் 65 மசாலா கிடச்சிரும். நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். நம்ம கேட்ட மாதிரியே நல்ல கலராக கிடச்சிருச்சு. வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்ச சிக்கன் 65 மசாலா. நோம்புக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டாக கொடுத்தாலும் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு நினைக்கிறேன். ப்ரான், சிக்கன், காளான், காலிஃப்ளவர் எல்லாத்துக்குமே இந்த பொடியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி கூட எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்ம பரட்டி வைக்கணும்னா தயிர், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சுட்டோன்னா சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடும். சிக்கன் 65 மசாலா ப்ராப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ போடணுங்கிற அளவு ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.